அயோத்தி ஜான்வரி 19. விழா கோலம் பூண்டது அயோத்தி. கும்பாபிஷேக நாளில் அரை நாள் விடுமுறை மத்திய அரசு அறிவிப்பு. எழில்மிகு அலங்காரத்துடன் நேரு விளையாட்டு அரங்கம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி தொடக்க விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறுகிறது. இந்த போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். விழா நடைபெறும் நேரு விளையாட்டு அரங்கம் எழில் மிகு அலங்கார வளைவுகளுடன் அழகுற மிழ்வதை படத்தில் காணலாம். அயோத்தி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட யாகசாலையில் பூஜைகள் நடந்தபோது எடுத்த படம். யாகசாலை பூஜையை காண வந்த பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை காணலாம். புதுடெல்லி ஜனவரி 19. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை தீபாவளி போல் விளக்கேற்றி கொண்டாடுங்கள். மந்திரி சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். அயோத்தி பக்தர்களை அழைத்து செல்ல பேட்டரி கார்கள். அயோத்தி வரும் பெண்களுக்கு விநியோகிக்க ராமர் உருவம் பொறிக்கப்பட்ட 10,000 வளையல்கள். ஜெய்ப்பூர் காட்டில் இருந்து தப்பி ஹோட்டலுக்குள் புகுந்த சிறுத்தை பிடிபட்டது. சென்னை பாஜனதா ஆட்சியில் மாநில உரிமைகள் பறிப்பு. மக்கள் தேர்வு செய்த அரசாங்கத்துக்கு எதிராக கவர்னர் மூலம் போட்டி அரசு நடத்துவதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். சென்னை பறக்கும் ரயில் பாதை கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. சென்னை வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலை செல்லக்கூடிய பறக்கும் ரயில் பாதை கட்டுமான பணியின் போது பாலத்தின் ஒரு பகுதி கீழே விழுந்து கிடப்பதை படத்தில் காணலாம். புதுடெல்லி ஜனவரி 19. இந்தியாவில் 305 பேருக்கு கொரோனா. மணிப்பூரில் பயங்கரவாத தாக்குதலில் 7 பேர் பலி. குகி இனத்தவர்கள் சாலை மறியல். சென்னை ஜனவரி 19. அறநிலையத்துறை செயல் அலுவலர் பணியிடம் தேர்வு செய்யப்பட்ட 64 பேருக்கு பணி ஆணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை ஜனவரி 19. சென்னை விமான நிலையத்தில் கோலாலம்பூர் விமானத்தில் எந்திர கோளாறு 160 பேர் உயிர் தப்பினர். அகமதாபாத் குஜராத்தில் ஏரியில் படகு கவிழ்ந்து 12 மாணவர்கள் பலி. உடன் சென்ற 2 ஆசிரியர்களும் உயிரிழந்த பரிதாபம். மாணவர்கள் உள்பட 14 பேர் பலியான ஏரியில் மீட்பு பணி நடந்தபோது எடுத்த படம். எங்களுக்கு ராமர் கோவில் பிரச்சனை இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக இளைஞர் அணி மாநாட்டு சுடர் ஓட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிருபர்களிடம் கூறுகையில், அயோத்தியில் ராமர் கோவில் வருவதில் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கிருந்த மசூதியை எடுத்துவிட்டு கோவில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எங்களுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீர்கள் என்று ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்றார்.
கவர்னர் மாளிகையில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. 3 நாள் பயணமாக இன்று வெள்ளிக்கிழமை சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்துவிட்டு சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் இரவு தங்குகிறார். முன்னதாக பிரதமர் மோடி இரவு முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை மந்திரி அல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் உள்பட பல மாநில நிர்வாகிகளை பிரதமர் மோடி சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் பாஜக செயல்பாடுகள், நாடாளுமன்ற தேர்தல்கள நிலவரங்கள் குறித்த அரசியல் ரீதியிலான கருத்து பகிர்வுகள் இந்த சந்திப்பின் போது இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை ஜனவரி 19. ட்ரோன்கள் பறக்க 2 நாள் தடை. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு, 22,000 போலீசார் குவிப்பு. சென்னை திமுக இளைஞர் அணி மாநாடு. சென்னையிலிருந்து சேலத்துக்கு சுடர் ஓட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சேலம் திமுக இளைஞர் அணி மாநாட்டுக்கான சுடர் ஓட்டத்தை சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து தொடங்கி வைத்த போது எடுத்த படம் அருகில் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மண்டல இளைஞர் அணி பொறுப்பாளர் எஸ். ஜோயல் உட்பட நிர்வாகிகள் உள்ளனர். உத்திரமேரூர் ஜனவரி 19. திவ்ய பிரபந்தத்தை முதலில் பாடுவது யார்? வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல், ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர். திவ்ய பிரபந்தத்தை யார் முதலில் பாடுவது என்ற தகராறில் வடகலை தென்கலை பிரிவினர் ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்ட போது அடுத்த படம். யார் முதலில் திவ்ய பிரபந்தம் பாடுவது என்று வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இரு தரப்பினரும் திவ்ய பிரபந்தம் பாட சென்னை ஐகோர்ட்டு தடை விதித்துள்ளது. அதற்கு மாற்றாக ஸ்தோத்திர பாடம் எனப்படும் சமஸ்கிருத பாடல்கள் பாடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று நடந்த பாரி வேட்டை திருவிழாவின் போது வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையே யார் முதல் திவ்ய பிரபந்தம் பாடுவது என்ற பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்குள் வாய் தகராறு ஏற்பட்டு சற்று நேரத்தில் தள்ளுமுள்ளாக மாறி ஒருவரை ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர். புதுடெல்லி ஜனவரி 19. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி KS அழகிரி தலைமையில் 35 பேர் குழு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவு. சென்னை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடங்கிய அமைப்பு பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா விசாரித்து வருவதாக ஹைகோர்ட்டில் போலீஸ் தகவல். சென்னை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபடும் தனிநபர்கள், நிறுவனங்கள் பசுமை சாம்பியன் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. புதுடெல்லி தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 5.26 TMC தண்ணீர் வழங்க வேண்டும். கர்நாடகத்துக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு வலியுறுத்தல். சென்னை ஜனவரி 19. ஈகிள் பிரஸ் நிறுவனர் பிரதாப் சிங் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். சென்னை ஜனவரி 19. தொழில்நுட்ப மேம்பாடு கற்றல் திட்டம் வாயிலாக 120க்கும் மேற்பட்ட ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகள் விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 19ஆம் தேதி கடைசி நாள். இந்த மாணவர்களுக்கும் கொடுக்கலாமே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு என்று பெருமைப்பட பாடினார் மகாகவி பாரதியார் அன்று. அந்த வகையில் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு கல்வியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு அண்ணா, கலைஞர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி என்று அனைத்து முதலமைச்சர்களும் கல்வி வளர்ச்சியில் பெரும் தொண்டாற்றினார்கள். இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி வளர்ச்சிக்காக பல புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் இப்போது 37,600
606 அரசு பள்ளிக்கூடங்களும் 7273 அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களும் 1065 பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடங்களும் 12,809 தனியார் பள்ளிக்கூடங்களும் இயங்கி வருகின்றன. இதில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மட்டும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக காத்திருக்கும் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அதேபோல் என்ஜினியரிங் உள்பட அனைத்து தொழிற்கல்லூரிகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தினார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளிக்கூடங்களில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இது மட்டுமல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளிக்கூடங்களில் படித்துவிட்டு பட்டப்படிப்புக்காக கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக்குகளில் படிப்பை தொடங்கும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனால் கல்லூரிகளில் படிக்கும் அரசு பள்ளிக்கூட மாணவிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய பாராட்டக்கூடிய திட்டங்கள் ஆகுமானால் இந்த திட்டங்களின் பயன்கள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போது அரசின் நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவிகளை புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கவும், கிராமப்புறங்களில் உள்ள சிறுபான்மையினர் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தவும் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்து உள்ளார். இதுபோல அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மற்ற மாணவர்களும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களைப் போல ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள்தான். காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவு போடப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் கூட அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கும் எந்த வித்தியாசத்தையும் காட்டவில்லை. கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை கலை திருவிழா போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்த திட்டமிட்டபோது அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் இரண்டிலுமே நடத்த வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து நடத்துகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கைகளில் பக்கத்து ஊருக்கு சென்று அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அக்காவுக்கு கிடைக்கும் சலுகைகள் உள்ளூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தங்கைக்கு கிடைக்கவில்லை. இவ்விரு பள்ளிக்கூடங்களிலும் படிக்கும் மாணவிகள் இருவருமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து சலுகைகளையும் இரு பள்ளிக்கூடங்களிலும் படிக்கும் மாணவர்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்பது மாணவர்கள் பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது. ஜோர்கட் ஜனவரி 19. அசாமுக்குள் நுழைந்த பாத யாத்திரைக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. பாஜக RSS நாட்டில் வெறுப்பை பரப்புகின்றன. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னை மணல் கொள்ளையை கண்டித்து அணைக்கட்டில் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. புதுடெல்லி மாலத்தீவில் இந்திய விமானங்களை தொடர்ந்து இயக்க பேச்சுவார்த்தை. சென்னை ஜனவரி 19. ஓசூர் அரசு ஆஸ்பத்திரி ரூபாய்
100 கோடியில் தரம் உயர்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓசூர் அரசு ஆஸ்பத்திரியை ரூபாய் 100 கோடியில் தரம் உயர்த்தும் பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டிய போது எடுத்த படம். சென்னை பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என பெயர் மாற்றம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ரபா தெற்கு காசாவில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் 16 பேர் சாவு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 100 நாட்களாக கடந்து நீடித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் நேற்று அதிகாலையில் தெற்கு காசாவின் ரபா நகரில் இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் குண்டு வீசின. இதில் 16 பேர் உயிரிழந்தனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானங்கள் மூலம் குண்டு வீசியும் இராணுவத்தினர் தரவழி தாக்குதல் நடத்தியும் காசாவை தொடர்ந்து நிர்மூலமாக்கி வருகிறது. இஸ்ரேல் அங்கு இதுவரை உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 24,000 கடந்து விட்டது. இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் இருக்கும் இஸ்ரேல் பிணை கைதிகள் சிலர் நோயினால் அவதிப்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் கத்தாரின் தலையீட்டால் அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளன. அவை காசாவை சென்று அடைந்தது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் பிணை கைதிகளிடம் போய் சேர்ந்ததா சேர்க்கப்பட்டதா என்பது உறுதி செய்யப்படவில்லை என கத்தார் கூறியுள்ளது. சென்னை ஜனவரி 19. தமிழ்நாட்டில் 6 பேருக்கு கொரோனா. தமிழ்நாட்டில் நேற்று 151 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த வகையில் சென்னை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கு என தமிழ்நாட்டில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து 16 பேர் வீடு திரும்ப உள்ளனர். மேலும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 51 உள்ளது. இதேபோல நேற்று தமிழ்நாட்டில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேற்கண்ட தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளது. திண்டுக்கல் ஜனவரி 19. ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் தப்பியது. தூத்துக்குடி மீனவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. தஞ்சாவூர் பட்டா பெயர் மாற்றத்திற்கு ரூபாய் 3,000 லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரிக்கு 3 ஆண்டு சிறை. விருதுநகர் சாலையில் கொட்டப்பட்ட ரேஷன் அரிசி, அதிகாரிகள் விசாரணை. ஊட்டி ஜனவரி 19. தொடர் உறைபனியால் ஊட்டியில் நடுங்க வைக்கும் குளிர் -2 டிகிரி பதிவு. இந்த நிலையில் தற்போது மீண்டும் உறைபனி கொட்ட தொடங்கிவிட்டது. இதனால் ஊட்டியில் தாவரவியல் பூங்கா, தலை குந்தா படகு இல்லம், பைக்காரா மார்க்கெட், குதிரை பந்தய மைதானம் ஆகிய பகுதிகள் அதிகாலை முதலே அதிக அளவில் உறைபனி கொட்டி படர்ந்து காணப்பட்டது. இதனால் பசுமையான புல், செடி, கொடிகள் வெண்மையாக காட்சியளிக்கிறது. மேலும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்கள் மீது பனி கொட்டி கிடக்கிறது. இதனால் தோட்ட தொழிலாளர்கள் அதிகாலையில் வேலைக்கு சிரமப்பட்டனர். மேலும் சுற்றுலா வந்தவர்களும் பாதிக்கப்பட்டனர். மொத்தத்தில் உறை பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிதம்பரம் ஜனவரி 19. தலை துண்டித்து ஆசிரியர் படுகொலை. சிதம்பரம் அண்ணாமலை நகர் சிவன் கோயில் தெருவை சேர்ந்தவர் வேலு. இவரது மகன் அருண் பாண்டியன் வயது 28. இவர் சிதம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து சில மாதங்களே ஆகிறது. காரணம் என்ன? அருண் பாண்டியனுக்கும் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் முன் விரோதம் இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலூர் தடையை மீறி நடந்த எருது விடும் விழா, மாடுகள் முட்டி 10 பேர் காயம். வேலூர் மாவட்டம் ஊசூர் அருகே உள்ள கோவிந்தரெட்டிப்பாளையத்தில் நேற்று எருது விடும் விழா அனுமதியின்றி
நடந்தது. இந்த தகவல் அறிந்து சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்க அழைத்து வரப்பட்டிருந்தன. வீதியில் தடுப்பு அமைக்கப்படவில்லை, மணல் கொட்டப்படவில்லை. அந்த வீதியில் பாய்ச்சல் காளைகளை மட்டுமே அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது சிலர் பட்டாசுகளை வெடித்தும் மேலம் அடித்தும் ஆரவாரம் செய்தனர். கூட்டத்தை பார்த்ததும் மாடுகள் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடின. 10 பேர் காயம். மாடுகள் முட்டி தள்ளியதை புகைப்படக்காரர் ஒருவர் தனது கேமராவில் பதிவு செய்து கொண்டிருந்தார். இதனை பார்த்த விழா குழுவினர் அந்த புகைப்பட கலைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். கையில் இருந்த கேமராவையும் பிடுங்கி உடைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் ஜனவரி 19. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளி முதல்வர் கைது. கார்த்திகேயன் அப்பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவியை தனது அறைக்கு கடந்த சில மாதங்களாக வரவழைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி அந்த மாணவி தனது பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார். இதை கேட்டு அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே இந்த சம்பவம் குறித்து மாணவியின் தாய் விழுப்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் கடந்த 14ஆம் தேதி அன்று புகார் கொடுத்தார். அந்த புகாரில் தனது மகளை அவள் படிக்கும் பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் பள்ளியில் பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார். மேலும் அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொரு மாணவியிடமும் அவர் பாலியல் ரீதியான தொந்தரவில் ஈடுபட்டு உள்ளார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் கூறியிருந்தார். வீட்டுக்கு மஞ்சள் வர்ணம் பூசி அனைவரையும் கவர்ந்த டோனியின் தீவிர ரசிகர் தூக்குப்போட்டு தற்கொலை. லட்சக்கணக்கில் முதலீடு. இதனுடைய போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 6 மாதத்தில் இரட்டிப்பாக தருவதாக கூறியதாக தனியார் நிறுவனத்தில் கோபிகிருஷ்ணன் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தனது உறவினர்கள் நண்பர்களிடமும் பல லட்சம் ரூபாயை வாங்கி முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் அனைவருக்கும் பணத்தை திருப்பி தர முடியவில்லை. உயிராக நேசித்த மஞ்சள் வர்ண பூசிய வீட்டை அடமானம் வைத்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை பலருக்கும் கொடுத்துள்ளார். பொங்கல் விழாவில் தாக்குதல். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அப்போது அவருக்கு பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் அங்கு வந்து பணத்தை திரும்ப கேட்டு அவரிடம் தகராறு செய்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் கோபிகிருஷ்ணனை தாக்கியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. சேலம் ஜனவரி 19. பெரியார் பல்கலைக்கழகத்தில் தணிக்கை குழு அதிரடி சோதனை. நிதி முறைகேடு நடந்ததா என விசாரணை. பல்கலைக்கழகத்திற்கு தேவையான கணினி உள்ளிட்ட தளவாட பொருட்கள் உபகரணங்கள் முறையாக வாங்கப்பட்டதா, அதில் முறைகேடு நடந்து உள்ளதா, தரமான நிறுவனத்தில் வாங்கப்பட்டதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். அதேபோன்று பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் வாங்கப்பட்டனவா, அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதா, கட்டிடங்கள் கட்டப்பட்டதில் ஏதாவது முறைகேடு நடந்ததா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஒவ்வொரு கோப்புகளை எடுத்து ஆய்வு நடத்தினர். மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இந்த ஆய்வு இரவு 7:30 மணி அளவில் முடிவடைந்தது.